شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த ஆண்டு ரமலானுடைய மாதத்திலே மார்க்கம் சார்ந்த பல செய்திகளை இரவு தொழுகைக்கு பின்பாக நாம் அறிந்து வருகின்றோம். அதிலே அல் குர்ஆன் வசனங்களும் அருளப்பட்ட காரணங்களும் என்ற தலைப்பினை நேற்றைய தினம் துவங்கி தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருக்குர்ஆனிலே அருளப்பட்ட வசனங்களில் ஒரு காரணத்தோடு ஒரு பின்னணியோடு அருளப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்களை அந்த வரலாற்றோடு சம்பந்தப்படுத்தி பின்னணியோடு சேர்ந்து அறிந்து கொள்வது நமக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பினை நாம் பேசி வருகின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற வசனம் திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா அத்தியாயத்திலே இடம்பெறக்கூடிய 84வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதன் வலா தக்கும் அலா கப்ரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி வ மாத்து வஹும் ஃபாசிகூன். இதுதான் அந்த வசனம். இந்த வசனத்தினுடைய மொழியாக்கம் என்னவென்று சொன்னால், இறந்துவிட்ட அவர்களுடைய, அதாவது முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான். நீங்கள் அந்த முனாஃபிக்குகளுக்கு, நயவஞ்சகர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது, அவருடைய கபரில் போய் நிற்கக்கூடாது, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்தவர்கள், பாவியாக இருக்கக்கூடிய நிலையிலேயே மரணித்தவர்கள் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனம் எதனுடைய பின்னணியிலே அருளப்பட்டது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு நயவஞ்சகன் இருந்தான். அவனுடைய பெயர் அப்துல்லா இப்னு உபை பின் சலூல். நயவஞ்சகனின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த அப்துல்லா இப்னு உபை என்கின்ற இந்த நயவஞ்சகன், இந்த முனாஃபிக். கிரைம் ஹிஸ்ட்ரி, இவனுடைய கிரைம் ஹிஸ்ட்ரி பெரிய அளவுக்கு இருக்கு, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, நபிகளாருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய அவதூறுகளை பரப்புனதில் இவன் தான் நம்பர் 1. இவன் தான் அந்த அவதூறையே பரப்புனவன். அது மாதிரி ஒரு கேடுகட்ட தன்மை கொண்ட ஒருத்தன் தான் இந்த அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் என்கின்ற முனாஃபிக். இவன் என்ன செய்கிறான்னா, இவன் இறந்து போயிடுறான். இவன் இறந்த உடனே இவனுடைய மகன் முஸ்லீமா இருக்கிறார். இவன் கெட்டவனா இருந்தாலும் இவனுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதராக இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தைக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்க, ஜனாசா தொழுகை நடத்துங்க, உங்களுடைய ஆடையை அவருக்கு கஃன் இடுறதுக்காக வேண்டி, கஃன் போடுவாங்கல்ல, அதுக்காக வேண்டி உங்களுடைய ஆடையை கொடுங்க என்று கேட்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சட்டையை எடுத்து கொடுக்குறாங்க. அவன் எவ்வளவு மோசமான ஆளுன்னு பாருங்க அவன். ஆனால் நபிகளாருடைய ஒரு சட்டை அவனுக்கு கஃன் ஆகுது. ரசூலுல்லாஹ்வுடைய சட்டை கஃன் ஆகிறதுனால ஒன்றும் யாருக்கும் சொர்க்கம்லாம் கிடைக்க போகிறது இல்லை. இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் நமக்கு ஒரு பிரியம் இருக்கும். ரசூலுல்லாஹ் கொடுத்த சட்டை அப்படின்னா ஒரு சில விஷயம் வரும் இல்லையா? அது யாருக்கு போகுது? இந்த முனாஃபிக்குக்கு போகுது. ரசூலுல்லாஹ் சட்டையை கொடுத்துட்டாங்க. தொழுகை வைக்கிறதுக்கு வாங்க, அவருக்கு தொழுகை வைங்க அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, ஆயத்தமாயிட்டு கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தொழுகைக்கு ரெடி பண்ணிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடக்கூடிய நேரத்தில் அருகிலே இருந்த
உமர் இல்லானு அவர்கள் ரசூலுல்லாவை தடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இவனுக்கா தொழு வைக்க போறீங்க? நீங்க முனாஃபிக்கு, இவன் கேடுகட்ட ஆள், இவன், நீங்க இவனுக்கா தொழு வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புன்னகைத்தார்கள் என்று அந்த ஹதீஸ்ல வருது. இவர் விர்ராப்புல இல்லை. யாரு? உமர் இல்லானு அவங்க வந்து விர்ராப்புல ரசூலுல்லாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. தொழு வைக்காதீங்க, இவனுக்கு போய் தொழு வைக்க போறீங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறார் உமர் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரசூலுல்லாஹ் புரிஞ்சதை சொல்றாங்க. இவனுக்கு ஒன்று தொழு வைக்கலாம் அல்லது தொழுக வைக்காம இருக்கலாம் என்ற விருப்பம் தரப்பட்டிருக்கிறது என்பது போல நபிகள் நாயகம் புரிந்து கொண்டார்கள். அதுக்குரிய ஒரு வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க. இஸ்தக்ஃபிர் லஹும் அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ல யக்ஃபிருல்லாஹு அலைஹிம். அல்லாஹ் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை அருளி இருந்தான். யார் விஷயத்துல? இதே முனாஃபிக் விஷயத்துல தான் அருளி இருந்தான். நீங்கள் அவர்களுக்காக வேண்டி தொழுகை வையுங்கள் அல்லது தொழுகை வைக்காம போங்க. நீங்கள் இவர்களுக்காக வேண்டி 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாவ மன்னிப்பு கேட்பதற்கு உரிய தகுதி உடைய நபர் இல்லைன்னு அர்த்தம். இவர்கள் ஜனாசா தொழுகை வைக்கிற அளவுக்கு, பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு உண்டான நல்ல குணங்கள் இல்லைன்றது நமக்கு புரியுது. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டி அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? தொழுகை வைங்க, வைக்காம போங்க அப்படின்னு இருக்குல்ல. விரும்பினா தொழு வைங்க, இல்லாட்டி வைக்காம போங்க என்று ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டதா தெரியுது. அதான் அவங்க சொல்றாங்க, விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இவருக்கு தொழு வைக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு தொழுகை வச்சிடுறாங்க. தொழுகை வச்சு உடனே அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனம் அருளப்படுது. அந்த வசனம் தான் நான் உங்களுக்கு முன்னர் சொல்லி காட்டிய தௌபாவுடைய 84வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும், நபியே, மாத்த அபதன், அவர்களில் இறந்துவிட்ட ஒருவருக்காக நீங்கள் ஒருபோதும் தொழுகை நடத்தாதீங்க. வலா தக்கும் அலா கபரிஹி, அவங்களுடைய கபூர்ல போய் நீங்க நிக்காதீங்க, அவங்களுக்காக வேண்டி பாமன்னிப்புலாம் கேட்காதீங்க. இன்னகும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி வ மாத்து வஹும் பாசிகூன், இவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்த காஃபிர்கள், இவர்கள் பாவியாகவே மரணித்தவர்கள் என்று அந்த கருத்துப்பட ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளிவிட்டார். அதாவது எந்த கருத்தை உமர்லான் அவர்கள் சொன்னார்களோ அதே கருத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான். உமர்லானு அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு வரலாற்றிலே. உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, சில நேரங்களிலே அவர் இயல்பாக சொல்லுகின்ற செய்திகள், ஆலோசனைகள் குர்ஆனிலே வசனமாக அப்படி அருளப்பட்டிருக்கு. நாம் நேற்று கூட ஒரு சம்பவத்தை சொன்னோம், பத்ரு போர் தொடர்பாக. பத்ரு போரிலே பிடிக்கப்பட்ட கைதிகளை என்ன செய்வது என்று ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அபூபக்கர் அவங்க என்ன சொன்னாரு? விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார்கள்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அபூபக்கர் அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பிணை தொகையை பெற்றுக்கொண்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உமர் அவர்கள் சொன்ன கருத்தை உறுதிப்படுத்தும் விதமாக வசனத்தை அருளுகிறான். என்ன அருளுகின்றான்? பூமியிலே மாக்கான நீ நபியின் அதாவது எந்த ஒரு நபிக்கும் தகாது. எது தகாது? யாரையும் கைதியாகலாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்க கூடாது. அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், அவங்களை கைதியாகலாம் பிடிச்சி வைக்க கூடாது என்ற கருத்துப்பட உமர் அவர்கள் எந்த கருத்தை சொன்னாரோ அதே கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வசனத்தை அருளி இருக்கிறான். இது ஒரு சம்பவம். ரெண்டாவது, நான் இப்போ சொன்னது முனாஃபிக்காக தொலை வைக்க கூடாது என்று சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹ் அதை மீறி தொலை வச்சாங்க. பிறகு அல்லாஹ் வந்து வெளிப்படையாகவே இவர்களில் யாருக்கும் தொழுகை நடத்தக்கூடாது என்ற கருத்துப்பட இந்த வசனத்தை அருளி வைத்தான். இன்னொரு சம்பவம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க. அல்ல உமர்லானு அவங்களுடைய மகளும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு பெண், ஒரு மனைவி. அப்போ ஒரு டயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. ரசூலுல்லாஹ் அவர்களை இந்த மனைவிமார்கள்
ஒரு நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஒன்று உண்டாயிருது. இதை யார் கேள்விப்படுறா? உமர்லானு அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு நேர போயிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை போய் எச்சரிக்கை பண்றாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதரையே நீங்க நோவினைப்படுத்துறீங்களா? நீங்க ஒழுங்கா இருங்க, இல்லை என்று சொன்னால் உங்களை அனைவரையும் விவாகரத்து செய்ய வைத்துவிட்டு உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியா கூட ஆக்கிடுவான், ஒழுங்கா இருங்க என்று அறிவுரை சொல்லிட்டு போய்விட்டார்கள். யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள். இதே கருத்தில் அல்லாஹ் வசனம் இருக்கிறாங்க. சூரத்து தஹ்ரீம் என்ற அத்தியாயத்திலே 66வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸா ரப்புஹு இன் தல்லக்க குன்ன ஐ யுபதிலஹு அஸ்வாஜன் ஹைரன் மின் குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் செய்யிபாத்தின் அபுகாரா. அழகான ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளிவிட்டான். இந்த நபியை கொண்டு உங்களை இறைவன் விவாகரத்து செய்ய வைத்துவிட்டு உங்களை விட சிறந்த முஸ்லிமான முஃமினான பணிவோடு நடக்கின்ற வணக்கங்கள் புரிகின்ற நோன்பு வைக்கின்ற கன்னி பெண்களையோ அல்லது விதவை பெண்களையோ, உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்ற கருத்துப்பட உமர் அவர்கள் எந்த கருத்தை சொன்னார்களோ அதே கருத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளிட்டான். இதனாலதான் அவங்களுக்கு என்ன பேர் வந்துச்சு? உமர் அவர்களுக்கு உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறப்பு வந்தது. அதுக்காண்டி அவர் சொன்னது எல்லாமே சரின்னு நம்ம சொல்ல வரல. பிற்காலத்தில் அவர் சொன்னதுல சில மாறுபட்ட விஷயங்கள் கூட இருக்கு, அது வேறு விஷயம். அப்ப இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்படுது? தௌபாவுடைய இந்த வசனத்திலே இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது, முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்தக்கூடாது என்ற சட்டத்தை இவர்கள் ஆலோசனையாக சொல்றாங்க. அல்லாஹ் அது ஒரு சம்பவமாக இறக்கி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். அப்போ பாருங்கள், எவ்வளவு தகவல்கள் இருக்கு பாருங்களேன். நம்ம எல்லாம் இந்த பல முறை படித்த வசனங்கள் தான். இந்த வசனங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம குர்ஆனுடைய தர்ஜமாக்களை வாசிக்கும் போது கூட அப்படி கடந்துட்டு போயிருப்போம். அப்படி கடப்பதை விடவும் அந்த வசனங்களை நாம் கொஞ்சம் முன்ன பின்ன படிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வது, அது தொடர்பான கூடுதல் விளக்கங்களையும் சேர்த்து பார்ப்பது. இப்போ நம்முடைய மொழியாக்கம் போட்டிருக்கோமா இல்லையா? நம்முடைய திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை போடும்போது அங்கே ஒரு நம்பர் போட்டிருப்போம். நீங்கள் குர்ஆனில் பார்த்தாலும் அதை பார்க்கலாம், அல்லது மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஆப்பில் பார்த்தாலும் பார்க்கலாம். அந்த வசனத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க. மொபைலாக இருந்தால் கிளிக் பண்ணால் உள்ளே போயிடும். இந்த வசனத்தில் கீழே ஒரு நம்பர் போட்டிருப்போம். இப்போ நீங்கள் இதை எடுத்து பாருங்களேன். 9வது அத்தியாயம் 84வது வசனத்தை படிங்க. நயவஞ்சர்களை பற்றி தொழுகை நடத்தக்கூடாதுன்ற வசனத்தை சொல்லும் போது இங்கே ஒரு கீழே ஒரு நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வசனத்துக்கே போயிடும். அப்போ அதை படிக்கும்போது அந்த கூடுதல் விவரங்களோடு, அந்த பின்னணியோடு, சபபுன் நுசூல், குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தோடு நாம் அறியக்கூடிய நேரத்திலே பல சட்டங்களே நமக்கு சிறப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இணை வைக்கக்கூடியவங்களுக்கு பாவ மன்னிப்பு கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கின்றது. இன்று பார்த்தோம்னா அதில் யாரும் பேன்றதே கிடையாது. இன வைக்கிறவங்க, இன வைக்காதவங்க, யாருக்கெல்லாம் இவங்க செய்யலாம், தொழுகை நடத்தலாம் என்கின்ற மனநிலையிலே பலர் இருக்கின்றார்கள். இது மார்க்கத்துடைய சட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான இன்னும் பல செய்திகளும் இந்த குர்ஆனிலே அருளப்பட்ட பல வசனங்களுக்குரிய விளக்கங்களும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய இன்னொரு வசனத்தை பற்றியும் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் நிச்சயம் நாளைய தினத்திலே நம்ம அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.